அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கு? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனா இருக்குதா? அது இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, சாட்சி சொல்லுங்க. ஏன்னா நாங்க இன்னும் அதிகமா அதை குறிச்சு ஆராயணும் இல்லையா? வசனத்தோடு பேசணும். ரொம்ப காரியம் இந்த சின்ன ஒரு சாத்தா பிரச்சனை பாருங்க, எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி கொண்டு வந்து பாருங்க. அது தோண்ட அந்த ஒரு புதையல் அப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கு சார். அந்த புதையல் தான் தேவ வார்த்தை. நீங்க ஒரு வார்த்தையில எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த விஷயம் நீங்க அறியணும்னா தொடர்ந்து எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க. எங்களுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா ஒருத்தர் 2 பேர் சொன்ன கூட எங்க இருதயத்துல ஆண்டவருக்கு செய்த காரியத்துல நன்மை கிடைக்கும் சொல்ல. சரிங்களா? மறந்துடாதீங்க, எழுதி அனுப்புங்க. வாங்க, இவங்களுக்கு நம்ம பல கேள்விகளை கேட்போம். உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்கிறேன், பதில் தேவனுடைய சார்பாக இவர்கள் சொல்லுகிறார்களாமே. ஐயா, நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் ஐயா ஒன்று சொன்னாரு, தீர்க்கதரிசி வந்த பிறகுதான் அந்த காரியங்கள் நடந்ததுங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த 2 நாளாகமா 1 நாளாகத்துல 21 வந்து சாத்தான் ஏவினால் அது சொல்லப்படுது. ஆனா இது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேல் மேல் உண்டது. இதே பாத்தீங்கன்னா தாவீது பட்சபால் இடத்துல பிரவேசிக்கும் பொழுது அது மாற்றானுடைய மனைவி. அவன் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டு சரி யாருமே அங்க என்ன பண்ணல. ஏன்னா இந்த காரியம் வேற, இந்த காரியம் இஸ்ரவேலை தொகையிடுதல் என்பது ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷன் கொடுத்த வாக்கு தத்துவம். ஜனங்கள் தொகையிடப்படக்கூடியவர் அல்ல. என்ன பண்ணாது, அவங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும். கடற்கரை மணல் என்ன முடியுமா? அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொகையிடக்கூடாதவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் என்பது ஒரு எண்ணிக்கை கூடிய அல்ல, அது மிகுதியானது. அதை வந்து கணக்கிட முடியாது. அது வந்து ஒரு மனுஷனால என்ன பண்ணுது, இவ்வளவுதான் என்ன பண்ண முடியாது. அதே போல அவரோட அன்பு கூட பாத்தீங்கன்னா ஆழம் அகல நீள உயர்வு முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு காரியம். இந்த காரியத்தை பிசாசு என்ன பண்ண சாத்தா தாவீது எப்படியான செய்யணும். ஏன்னா வருஷபாலத்துல பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சரி மன்னிச்சுட்டு அடுத்த அதுக்கு இது பண்ணோன்னு பண்ணிட்டாரு. அதோட பண்ணாரு. அது ஆண்டு சொல்லுவாரு பாருங்க, அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அப்படி அதுக்கு பிறகு அந்த ராஜாக்கள் இப்ப வரும் சொல்லுவார், தப்பு செய்யப்படுது. என்னுடைய தாசன் தாவீதை போல நீங்கள் என்னை உத்தமா பின்பற்றவில்லை. தாவீது செஞ்ச ஒரே ஒரு தவறு, அந்த பட்சபாடு தவறு கட்டு மற்றபடி என்ன பண்ணது. ஆனா ஏன் ஆண்டவர் இங்க மாத்திரம் இது பண்ணானா, இஸ்ரவேல் பண்ணது அவருடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை எண்ணிக்கை என்ன பண்ண என்ன கூடாது எண்ணிக்கையில. ஆனா தாவீது மேல பிசாசு எப்படியாலும் செய்யணும். இவனை நம்மளே தொட முடியல, சரி இவனை தொடர்றதுக்கு யாரு, இவனெல்லாம் செய்யணும். இவனை எதிரிய பெலிஸ்தரோ அப்போ எந்த ராஜாவும் செய்ய முடியாது. ஏன்னா கூட கத்தர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் முறியடிப்பாங்க. அதான் பிசாசு என்ன பண்ணான். இப்ப பாத்தீங்கன்னா பீழையா பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்லுவோம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எந்த ராஜாவும் தொட முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவர் கூட இருக்கிற ராஜாவுக்கு உண்மையான தேவ பிள்ளைகளோட ஆண்டவர் இருக்காரு. யாராலையும் சந்திக்க முடியாது, யாராலும் அவங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியாது. ஆனா அவங்க கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கணும். அதான் ஒரு ஆலோசனை சொல்லுவோம் பாருங்க. அப்ப அது மீறி ஒரு சாத்தா சோதிக்கிறேன் ஆலோசனை சொல்லுவோம் பாத்தீங்களா. நீ வந்து ஒன்னு மீதியாருடைய பெண்கள் நினைச்சுக்கோ போனீங்கன்னா நீ அடிக்க தேவையில்ல, அவரே அடிச்சுக்கோ. இப்ப இந்த காரியத்தை பிசாசு என்ன பண்ணா, இங்க தாவீதை பயன்படுத்துறான். இவனை தொட முடியல, இவனை தொடர்ந்து ஒரே ஒரு அடி ஆண்டோரு செய்தி அடிக்க முடியாம பண்ணிடுவோம். அவரை வச்சு நம்மள அடிக்கிற மாதிரி அடிச்சு அப்ப என்ன பண்றாங்க. சரி யாரும் அந்த ராஜா வந்து இப்ப நம்ம சபை இருந்தாலும் என்ன பண்ணுவோம், எத்தனை பேர் என்ன பண்றோம், எவ்வளவு பேர் எண்ணுறோம் இல்லையா, ஒரு எண்ணிக்கை எவ்வளவு பேர் என் சர்ச்சில் எத்தனை பேர் வராங்க, 1000 பேர் இருக்கு ஐயா.
ஒரு 2000 பேர் இருந்தா ஒரு 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 மதிப்பு மரியாதை. 50 பேர் 100 பேர் தான் கம்மி. ஆமா. இப்ப அவன் என்ன பண்ண, நமக்கு ஒரு ராஜாவாயிட்டோம், சரி நமக்கு என்ன பண்ணுவான், இப்படி பிசாசு எண்ணத்தை அவன் என்ன பண்ணா, சரி ஒரு எண்ணத்தை கொடுத்து ஏவி விட்டு ஆடு தொகைகளை இப்ப மனுஷ தொகை என்ன அப்படியே உன்னோட அவனாயிடுச்சு. இது வந்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் வந்து யாருக்கு தெரியும்? யோவாப்புக்கே தெரியுதுன்னா இங்கதான் தாவீதுக்கு தெரியும் இல்லையா? இப்ப தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் தேவனை தாவீதை ஃபாலோ பண்றோம். அப்ப தாவீது எப்படிலாம் தேவனை ஜெபிச்சாலும், அப்ப இன்னைக்கு நம்ம அப்படிதானே இருக்கோம். நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியக்காரர் எப்படி ஜெபிக்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்யறாரு, ஒரு ஊழியக்காரர் எப்படி அன்பு காட்டுறாரு, அந்த அன்பெல்லாம் சபை மக்களுக்குள்ள அது வளரணும் இல்லையா? எப்படி நான் ஒன்று சொல்றேங்களா? இப்ப தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவிக்குரியவங்க தான். ஒரே ஆள் சொல்லல. யோவாப்பு சொன்ன இவர் சொன்னது போல எல்லாம் கரெக்ட் தான். யோவாப்பு வந்து சொல்லும் போது ஒரு நண்பரா தான் பேசுறாரு, ஒரு போர் தளபதி தான். அவரு வந்து சொல்றாரு தவறு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரிதல் இருக்கு. இப்ப சபை மக்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி நல்ல ஆலோசனை கொடுக்கும் போது நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கு, ஒரு விசுவாசியோ நல்ல மூத்த அனுபவம் உள்ள சபையில இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம பேச வைப்பான், வேத வஸ்துத்தின்படி வேத வார்த்தையின்படி இது தவறு இருந்தாலும் கொஞ்சம் ஆண்டை சரிப்படுத்துவார், மன்னிப்பாரு, அதனால நீ இதை விட்டுடுமா அப்படின்னு சொல்லும்போது, பிரதர் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முதல்ல பண்ணணும். நம்ம அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சோம்னா நல்லா இருப்பீங்க. நீங்க சொல்றதுப்பா தாவீது கூட இருந்தவங்கன்னா இது. அப்ப அந்த தாவீது எப்பொழுது தேவனோடு கூட இருந்தனாலதான் இவங்களுக்கு அந்த நம்ம தலைவர் தப்பு செஞ்சிடக்கூடாது. இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம தேவ பிள்ளைகள் சபையில கூட சில பிள்ளைகள் வந்து சில ஊழியர் மேல ரொம்ப அன்பின் ஐக்கியமா இருப்பாங்க. நம்ம ஊழியர் எதுக்குமா, என் ஊழியருக்கு எதுவும் வந்துடக்கூடாது கூட ஜெபிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஆலோசனை எல்லா இடத்துல இருக்கு. ஆனா அந்த ஆலோசனை மீறி தாவீது என்ன பண்றாரு, இந்த காரியத்துக்கு உட்படும் போதுதான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அப்ப வந்து சில நேரங்கள்ல வந்து தெய்வ வார்த்தைகள் பல மூலமா சொல்லி கேட்காத பட்சம் அவர் என்ன பண்ணாரு, டைரக்டா ஒரு களத்துல இறங்குறாரு. கண்டிப்பா அப்படி இறங்கப்பட்ட அனுப்பப்பட்டவர் தான் இப்ப சொல்லக்கூடிய ஓகே சரிங்களா? இந்த தீர்க்கதரிசி வராரு, பேசுறாரு, கொடு எடுக்கல விழுந்துன்னு சொல்றாரு, எல்லாம் இது பண்றாரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் தாவீது உணர்ந்தான் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா உணர்ந்த பிறகு கூட ஆனா அழிவு தானே. ஆமா, இந்த அழிவு வந்து பெரிய ஆசீர்வாதம் தாவீது கிடைச்சது. மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் சொன்ன மாதிரி ஆபிரகாமும் தாவீதும் ரொம்ப முக்கியமானவங்க. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண காலத்தின்படி பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆனா மத்திய 1ஆம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்கன்னா முதல் வசனத்துல இந்த 3 பேர் பயன்படுத்து. எப்படின்னா ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப 2 பேரை பயன்படுத்துறாருங்க. முதல் புதிய ஏற்பாடு தொடங்குறதே 2 பேரை வச்சுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. பழைய ஏற்பாடுல அவங்க முக்கியத்துவமா இருந்ததை அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா மன திரளான ஜனங்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. அன்னைக்கு அந்த காலத்துல சாத்தான் வந்து பாகல் கோபுரத்துல நல்லபடி அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனையும். ஆதியாகத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்ட முதல் அதிகாரத்தை நீங்க பாருங்க. ஆதியாகத்துல ஆண்டவர் சொல்றாரு, மக்களை படிச்சுட்டு ஆதாம் மேமலை படிச்சுட்டு பலிக்கு பேருங்கள் சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்க, பாபிலுக்கு சரித்திரம், இதெல்லாம் சரித்திரம். பாபில் கோபுரம் வந்து நின்று போச்சு, அந்த சரித்திரம் வந்து நின்று போச்சு. பலிக்கு பெருக வேண்டியவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரே இடத்துக்குள்ள நம்ம இருப்போம், ஒரே பகுதியில் இருப்போம் அப்படின்ட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ண, அந்த மொழிகளை தாறுமாறாக்குதான் சொல்லப்படும். அது 3 மொழி தான், பல மொழிகள் கிடையாது. ரைட், ஓகே. இப்படி தாறுமாறு ஆக்கும் போது தான் நல்லா புரிஞ்சுங்க, அதுல இருந்து தான் வந்து ஆபிரகாம தேர்ந்தெடுக்கிறாங்க. யார முற்பிதாக்களாகிய ஆபிரகாம தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கோபுரம் கட்டி அதுல இருந்து சிதற விடப்பட்ட கல்தே தேசத்துல அந்த கல்தே தேசம் எங்க இருக்குதுங்கிட்ட பாபிலோன்ல இருக்கு. பாபிலோன்ல இருக்கு. இதுல இருந்து தேர்ந்தெடுத்து வந்து என்ன பண்றாரு, அந்த ஊழியத்தை கவனிங்க, ஆண்டவர் அதனால தேர்ந்தெடுத்து இவ்வொரு மூலியமா மக்களை வந்து திரளாய் பண்றாரு. ஏன்னா சாத்தான் திரளான கூட்டம், அவன் விழுந்துட்டான். விழுந்த பேருக்கு இதே இடத்துல மக்களை கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப அந்த மக்கள் பெருக 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 அந்த இடத்த கொடுத்தது யாரு கேட்டா ஆபிரகாம். ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷம் மனைவி கூட அவர் வாழல, அந்த தரிசனத்தை நிமித்தமா. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், ரொம்ப எங்கேயோ போகுது இல்லையா? தோண்ட தோண்ட பெரிய ஆசனம் வந்து தாவீது கிட்ட வந்தா எங்க வந்துருச்சு, ஆண்டவருடைய படைப்பு கிட்ட வந்துருச்சு.
பார்ப்போம், வாருங்கள், மறுபடியும் இந்த காரியத்தை குறித்து சிந்திப்போம், யோசிப்போம். கர்த்தர் கூட இருந்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அதை கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென்.